வணக்கம் மக்களே. நம்ம பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னடா சீசன் 8 இவ்வளோ மோசமா ரொம்பவே ஒரு அசிங்கமா, கேவலமா எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாரி ரொம்ப கேவலமா போய்க்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இவைங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா, அடுத்த நொடியே போய் பேசிக்கிறாய்ங்க. ஒரு கன்டென்ட் கூட யாருக்குமே கிடைக்க மாட்டுது. இதுக்கு முந்தின சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை போட்டாய்ங்கன்னா, அதுக்கு உண்டானத அத ஹைப்பா கொண்டு போய் நம்மளுக்கு நெறைய கன்டென்ட் குடுப்பாங்க. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எளவும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுவும் நம்ம விஜய் சேதுபதி ஹோஸ்ட் என்ன பண்றாருன்னே புரிய மாட்டுது. நம்மளும் வாரம் வாரம் எப்புட்றா ஒரு ஹோஸ்ட் பண்ணுவாருன்னு காத்திருந்து வேஸ்ட்டா போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவர் ஹோஸ்ட் பண்ண காத்திருந்த நிலை பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டே வேணாங்க. வீக் டெய்லியுமே வச்சுருங்க. வீக்கெண்டே வேணாம். அவர் ஹோஸ்ட் பண்றதுல என்ன இருக்கு? அவரோட மகள கொஞ்சின்னு கொஞ்சுறாரு. சாக்லேட் அள்ளி குடுக்குறாரு. அது இல்லாம இன்னைக்கு வேற 5 ஸ்டார் டாஸ்க் வச்சு 27 சாக்லேட் வாங்கி அதுக்கு மேல வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சாச்சனாவ கழுவுவாரா, மாட்டாரா, அப்படி ஊத்துவாரா, திட்டுவாரா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா, நம்ம சாச்சனாவ நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம் தொடர்ந்து. இந்த சீசன்ல ரொம்பவே ஒரு மாரி அருவருப்பா பண்றாங்கன்னு தான் சொல்லணும். ஒருத்தர் மட்டும் கன்டென்ட் குடுத்து விளையாண்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் கேர்ள்ஸ் டீம்ல நம்ம ஜாக்லின் ஏதோ ஒண்ணு பண்ணி அடிச்சு விடுறாங்கன்னு வச்சுக்கலாம். பாய்ஸ் டீம்ல நம்ம முத்துக்குமரே முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன பின்னாடி முதுகுல குத்துறதுக்கு விசால் வரணும் ரெடியா இருக்காய்ங்க. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீட்ல இருந்து யாரு வெளியே போவா அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில நம்மளுக்கு டபுள் எவிக்ஷன் சொன்னாங்க, ஒருவேளை ட்ரிபிள் எவிக்ஷனா இருக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி கண்டிப்பா போயிருவாங்க. 3 கேர்ள்ஸ் தாட்ட மாட்டாங்க, ஒரு பையன் தாட்டிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம சாச்சனா, அப்புறம் இருந்துகிட்டு தரிசிகா, அப்புறம் ரயான் இல்லைன்னா வர்ஷினி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இந்த ஃப்ராடு கும்பல் என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, வர்ஷினியை தான் வீட்டை விட்டு வெளியேற்ற போறேன்னு அறிவிச்சிட்டாங்க. ஏன்டா என்னடா கேம் மாறுறதுக்கு உண்டான வேலையை பாருங்கடா. இதே தரிசிகா போச்சுன்னா கேம் மாறும். நம்ம ரயான் போனார்னா ஒன்றும் பெருசா இருக்காது பாய்ஸ் டீமுக்கு. சாச்சனாவும் தரிசிகாவும் போனாலே கேம் மாறிடுமேடா. ஏன்னா சாச்சனா போச்சுன்னா ஜாக்லினுக்கும் தொல்லை இல்லாம போயிடும். நம்ம தரிசிகா போச்சுன்னா பவித்ராவும் ஒரு அளவுக்கு இது எந்திரிச்சு வருவாங்க. இவங்க என்னடா இவ்வளோ மோசமா பண்ணிட்டு இருந்தா நாளை பின்ன எப்படிடா அடுத்த வாரத்துல இருந்து எப்படி கேம் ஆடுவாங்கன்னு கேட்குறேன். இப்போ நீங்க சிங்கிள் எவிக்ட் பண்ணா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 19 பேர் இருக்காங்க. 19, 18 பேர் இருக்காங்க. நீங்க ஒருத்தனை வெயிட் பண்ணிட்டு இதுல நம்ம வைல்டு கார்டை வேற ஒருத்தரை கொண்டு வரேன்றீங்க. நீங்க வாரம் கொண்டு போய் அடுத்துக்குள்ள ஃபேமிலி டாஸ்க் வந்துடும், அதுக்குள்ள ஃபைனல் வந்துடும். எத்தனை பேர்த்த எப்போ எவிக்ட் பண்ணுவீங்கன்னே தெரிய மாட்டுது. ஆனா ரொம்ப மோசம் சீசன் 8 சொல்ல போனா. ஹோஸ்டாவது நல்லா பண்ணுவீங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் கண்டிப்பா விஜய் சேதுபதி எல்லா விஷயத்தையும் போட்டு வணக்கி விட்டாருன்னா நல்லா இருக்கும். அந்த நம்ம தரிசிகா சிவகுமாரை கேட்ட மாதிரி உப்பு அந்த மாதிரி கேட்டது, நம்ம சாச்சனா நீ அழுகிறத கண்டா சிரிப்பா வருது, அப்புறம் நம்ம வர்ஷினி உன்னை பார்த்தா நாய் மாதிரி இருக்குன்னு சௌந்தர்யா சொன்னது, இதெல்லாம் நம்ம விஜய் சேதுபதி கிண்டுனாருன்னா ஒரு ரோஸ்ட்டை போட்டு விட்டாருன்னா. ஏன்னா இவங்களுக்கு கடைசியில் ரோஸ்ட் கொடுத்தாங்க பண்ண சொல்லி, யாரும் ஒழுங்கா பண்ணு பிக் பாஸே ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணாதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மக்கள் வந்துட்டு இந்த டிஆர்பி இல்லாமல் போயிருச்சு. போன இதில் கூட ரொம்ப பரவாயில்ல. இதுக்கு 7 சீசனில் இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இதை வேற இவர் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புகழ்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் வச்சு வணக்கனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில் நம்மளுக்கே பிக் பாஸ் பார்க்க தோணாமல் போயிடுது. எதுக்குடா பிக் பாஸ் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. உங்களுக்கே அப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் ஒன்றுமே இல்லை. ஏன்டா அடிச்சுக்கோங்க மாட்டுறீங்க, ஒன்றும் மாட்டுறீங்க, ஆனால் பின்னாடி பேசிக்கிறீங்க. அது மட்டும் நல்லா நடக்குது. முத்துவு பின்னாடி பேசுகிறீங்க, சௌந்தர்யா பின்னாடி பேசுகிறீங்க. இப்போ திருப்பி அந்த 4 பேர் 5 பேர் கொண்ட குழு ஒன்று சேர்ந்துருச்சு நம்ம கேர்ள்ஸ் டீமில். சாச்சனாவை சௌந்தர்யா பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜய் சேதுபதி சார் ரோஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்த வாரத்துலேருந்து இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம வைல்டு கார்டு என்ட்ரி நம்ம தலைவன் அர்ணவ் வராரு. வந்து என்ன கேமை கிழிக்க போறாருன்னு தெரில. வெளியே போயிட்டு ரொம்ப கிழிச்சு எல்லா இன்டர்வியூலையும் பேசிக்கிட்டு இருந்தாரு. உள்ள வந்து அந்த அர்ணவ் என்னத்தை கிழிக்கிறாருன்னு தெரில. அதையும் பார்ப்போம். ஆனா ஒண்ணுடா, சிங்கிள் எவிக்ட் வச்சு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டீங்க. அழகா 2 பேர்த்த தூக்கி விட்டுருந்தீங்கன்னா அடுத்த வாரத்துல கேம் இன்ட்ரெஸ்டா போயிருக்கும். என்னதான் பண்றீங்கன்னு பார்ப்போம் தொடர்ந்து. இன்னைக்கு விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணுவாரா இல்லையான்னு பார்ப்போம். அப்புறம் எப்படியாவது இன்னைக்கு பிளான போட்டு அடிச்சு துரத்தி விடுங்கடா எல்லாத்தையும். 2 பேர் 3 பேர் அடிச்சு துரத்தி விட்டாதான்டா கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு யார் வெளியே போகணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய் பாய். இது ஆர்பி அச்சு.